திரு இதாயத்துல்லா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? முதல்ல நீங்க தான் அதிகாரப்பூர்வமா ரொம்ப கிளாரிட்டியோட வெளியே போனீங்க. உங்க கூட பயணிச்ச தோழமைகளும் இன்னைக்கு ஒன்னொன்னா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொன்ன மாதிரி, தம்பி தமிழரசன் சொன்ன மாதிரி கிளாரிட்டியோட போகணும்னு சொன்னீங்க. மற்றவங்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவங்களும் கிளாரிட்டியோட வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கிளாரிட்டிங்கிறது ஒரு நாள் முன்ன பின்ன தான் வரும். நான் கிளாரிட்டிங்கிறேன், அவங்க முதுகுல குத்துறாங்கன்றாங்க. அதில் ஒன்று ப்ரையாரிட்டி வச்சுங்களேன். என்ன அவங்க பாப்புலாரிட்டி தகுந்த மாதிரி வெளியே போனான்னு வச்சுக்கலேன். ஏதாவது ஒன்று தானே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தம்பி பேசும்போது அவங்க என்னாரு, அது இந்த வெளிப்பாடு, அவருடைய வருத்தத்துடைய வெளிப்பாடு, மக்கள் ஏமாந்தார்கள், மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள்னாரு. அப்புறம் கடைசியாக நாங்களே தப்பு பண்ணோம் அப்படின்ட்டாரு. எங்கள்கிட்ட இருந்தவங்க போனால் தேடிட்டு போயிட்டாங்கன்றாரு. இப்படி பல விஷயங்கள் அவர் இங்கே அடுக்கடுக்காக சொன்னார். ஆணவம் அகங்காரங்கிறது யாருக்கு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு நன்றாக தெரியும். பேரறிஞர் அண்ணா தனது வலதுகரமாக இருந்த பெரியாருடைய மகன் ஒரு நிலையில் இருந்த ஈவிகே சம்பத் அவரை விட்டு போகிறார். ஏறத்தாழ ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு தான் திமுகவுக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? எங்கிருந்தாலும் வாழ்கின்றார். அதனால அண்ணா இன்னைக்கு நிற்கிறார். அதே மாதிரி கலைஞர் விட்டு பல நேரங்களில் பலர் போனாங்க. அதிமுக உருவாகும் போது உங்களுக்கு நன்றாக தெரியும், இதே பேச்சு தான். அதாவது அன்னைக்கு 4-5 பேர் தான் அனுபவம் உள்ளவங்க தான் இருந்தாங்க. மீது எல்லாம் புதுசு தான். இருந்தாலும் அன்னைக்கு அவருக்கு எதிராக பேசினாங்க. அதிகாரிகளை வச்சு பால் கமிஷன் உங்களுக்கு நன்றாக தெரியும், அங்கிருந்து ஆவணங்களை எடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் வரலாற்றில் புதுசே அல்ல. அப்போ கூட பல நேரங்களில் அன்றைக்கி கலைஞர் கூட இந்த மாதிரி வெளியே போகிறவங்களை பற்றி ரொம்ப கேவலமாகவோ அசிங்கமாகவோ தவறாகவோ பேசினதில்லை. ஏன் இன்றைக்கி முதல்வர் கூட அவர்கிட்ட கூட இந்த வார்த்தைகள் வர்றதில்லை. 2ஆம் நிலை தலைவர்களுடைய அந்த திமுக இருக்கக்கூடிய அந்த அவருடைய சொல்களும் அவருடைய செயல்களும் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிப்பை ஏற்படுது. மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளாக நேற்று வரை தலையில் தூக்கி வைத்திருந்தவர்கள் இன்றைக்கி தூக்கி டம்முன்னு போடுது. போனவங்கள ஏங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொன்னீங்க, அவங்கள தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்க வேண்டியதானே? போறாங்கல்ல, சந்தோஷமெல்லாம் படணும். அப்போ உங்களுக்கு அவங்க தான் லக்கேஜாவே இருந்திருக்காங்க. போன விதம் குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாம திருடிட்டு ஓடுற மாதிரில ஓடுனாங்க. வந்து ஒரு நன்றி சொல்லிருக்கலாம். குறைந்தபட்ச நாகரிகம். நான் அந்த விஷயத்துல வந்து விசிகேவை பாராட்டுறேன், பாராட்டுறேன், எல்லாரையுமே நான் பாராட்டுறேன். குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடிச்சாங்க. நீங்க அப்படி நாகரிகம்னா என்ன, கிலோ எத்தனை வேலைன்னு கேட்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அதை குறை சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? அவங்க வெளியே போனதெல்லாம் ஈவிகே சம்பத் வெளியே போனாரு, அவங்க கட்சி விட்டு வெளியே போறாங்க, கூட்டணி விட்டு வெளியே போகல. அண்ணா வெளியே போய் ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் அந்த கட்சி விட்டு வெளியே போனது. கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏங்க நீங்க எப்படி எல்லாம் ஆட்சியில இருந்திருக்கு உதவி பண்ணி இருங்க அவர் பேசட்டுங்க. அவர் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. சரி இருங்க, அப்புறம் நீங்க மறுங்க. உங்க எவ்வளவோ தப்பா பேசுறீங்க, பொய்யா தப்பா பேசல, அசிங்கமா பேசுறீங்க. அசிங்கமா பேசவே இல்ல, நான் பேசவே இல்ல. சரி இருங்க 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 நீங்க தான் பதறீங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. சரி இருங்க இருங்க, வார்த்தையை செதறாதீங்க. நான் செதறவே இல்ல, நான் கவனமா தான் கையாளுறேன். சொல்லுங்க இதாயத்துல்லா, சொல்லுங்க. நீங்க சொன்ன உதாரணங்கள் எதுக்கு இதுக்கு பொருத்தலன்னு சொல்லுங்க. இருங்க இருங்க, அவர் பேசட்டுங்க, அப்புறம் நீங்க மறுங்க. சொல்லுங்க. காங்கிரஸ் மோசமா போயிட்டாங்க, ஐஎம்எல் கம்யூனிஸ்ட் விசிகா பாராட்டினாங்க. இப்போ இவ்வளோ நேரம் எங்களை அரிச்சிச்சது, எங்களை விட கேவலமாக பேசுகிறத விட ஐஎம்எல்க்கு, அதே மாதிரி விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் இப்படி நேற்று அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க, இவர் தான் சொன்னார் இவ்வளோ நேரமும். ஆமாம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், எல்லாரையுமே ஒரு கூட்டணி கட்சிகளில் பல கட்சிகள் உங்களை விட்டு போகும்போது, அது முக்கியமான கட்சிகள் உங்களை விட்டு போகும்போது உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பெரிய மனப்பான்மைன்னு தம்பி தமிழரசன் நீங்களே சொன்னீங்க. அந்த பெரிய நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இப்ப மக்கள் பேசுறது தான். இல்லங்க, நான் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லல, அப்படியான்னு தான் நான் கேட்கிறேன். கேட்டீங்க நீங்க என்ன சொல்றேன். அந்த பெரிய மனப்பான்மை மட்டுமல்ல, ஒரு கொரோனா போல ஒரு கொடூர மனப்பான்மை, இதெல்லாம் அப்படி இருந்தா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்கீங்க. நான் ஒரு விஷயம் நான் கேட்கறது, முன்னால போறது பின்னால போறது யார் எடுக்க வேண்டிய முடிவு? 2 பேரும் சேர்ந்து முடிவுங்கிற கூட்டணி 2 பேர் தானே. எழுதி வச்சுக்கோங்க, பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா எங்களை அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்போ இவ்வளவு சொல்றாருல, அவங்க தந்திரம் பண்ணிட்டாங்க, வெளியில பேசிட்டாங்க, போனாங்க, எங்களுக்கு முன்னே இருந்தவங்க ஆதாரங்கள் எடுத்து. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க தான் நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்க. தப்பு செய்தவர்கள்
தண்டனை அனுபவிக்க தான் வேணும், அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வரையும் நீங்கள் இதுவாக பேசுனீங்க. நீங்களே கேட்டீங்க IUML முஸ்லீமுக்கு மந்திரி பதவி காமராஜர் கொடுத்தாரு, அவன் மந்திரி மஜீது கொடுத்தாரு, அதே மாதிரி அண்ணா கொடுத்தாரு, கலைஞர் எம்ஜிஆர் எல்லாமே எம்ஜிஆர் 2 அமைச்சர்லாம் கொடுத்துருக்காரு, கலைஞர் 2 அமைச்சர்லாம் கொடுத்துருக்காரு. அதல்ல கேள்வி என்னன்னா, அந்த கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து உங்களை ஆதரிச்சாங்க. கவுன்சிலர் சீட்டு வரை அவங்க சென்னை மாநகராட்சியிலிருந்து உங்களை ஆதரிச்சு வந்தாங்க. 67 ராஜாஜி அவர்களும் காகிதம் இல்லத்தவர்களும் காரணம். ராஜாஜிக்கு ஒரு அமைச்சரவையோ காகிதம் இல்லத்தை கூப்பிட்டு நீங்கள் வாங்க அமைச்சராக கூட இருங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்க எம்எல்ஏவாக இருந்தவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது அப்துல் சமத் அவர்கள் அதே மாதிரி லத்தீப் சாஹிப் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதிமுக திமுக மட்டும் நான் சொல்ல, அதிமுக சேர்த்து சொல்றேன், 2 கூட்டணியிலையுமே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். மதிக்க அவர்களுக்கு நீங்க கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம், எதையும் செய்யலையே. சரி, அந்த அணுகுமுறையை வந்து செய்யலைங்கிறீங்க. நீங்க வந்து அவங்ககிட்ட சொல்லாம போய் இந்தியா கூட்டணி கூட்டத்துல வந்து உங்களை திருமாவளவன் சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. அவரு சொல்றாரு உங்களோட அணுகுமுறை சரியில்லை, மேற்கு வங்கத்திலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட அணுகுமுறை சரியா அப்படின்னு உங்க கூட்டத்துல கலந்துகிட்டே ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன பொருள்? இந்தியா கூட்டணி இந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் யாரும் கருத்துக்களை சொல்லலாம், யாரும் தவறுகள் சொன்னதை செய்யலாம். அதுக்காண்டி நாங்கள் அங்கே இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராகவோ பேசலை. விசிகா கூட அவங்க சொல்லக்கூடியதுக்கு இது இருக்கு, அவங்களுக்கு ரைட் இருக்கு. நாங்க வந்து எதிராக எதுவுமே சொல்லல. எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளை யாரும் சொல்லலாம். அதை நீங்க சொல்லலங்க. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டா இல்லையான்னு நான் கேட்கிறேன். நீங்க அணுகுமுறையா சரியா நடந்துக்கிட்டீங்களா? சொல்ல வர்றது எங்க அணுகுமுறையை வந்து நீங்க பேசலாம், நாங்க பேசலாம், எல்லாருக்கும் அணுகுமுறை இருக்கு. இப்போ இந்த விசிகாவுடைய அணுகுமுறையை நாங்க குறை சொல்லலாம், அவங்க எங்களை குறை சொல்லலாம், அதெல்லாம் முக்கியம். நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கோம். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். எங்க 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை எல்லாம் இல்லையா? பிரச்சனைகள் வரும். அதை தீர்க்கிறதுக்கு நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தோம். நீங்க என்ன நினைச்சீங்க? இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு ஒரு போஸ்டர் போட்டீங்க டெல்லி முழுக்கும். எங்களுக்குள்ள ஒரு சிண்டு முடிய பார்த்தீங்க. நடந்துச்சா? நடக்கலை. ஏன் நடக்கலை? நீங்கள் தவறாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தவறானவர்களுடைய போஸ்டர் கலாச்சாரத்தை கொண்டு போய் அங்கே போய் திணிச்சிங்க. ஆனால் உங்களை ஏற்றுக்கல, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும்னா எப்படி? ஒரு நிமிஷம். ஆம் ஆத்மி கடந்த கூட்டத்திலையும் கலந்துக்கல, எங்களை விட்டு போயிட்டாங்க. மீதி 24 25 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. இல்லை, 23 பேர் வந்தாங்களா? அதுல கபில் சிபல்ன்ற இண்டிபெண்டன்ட் சேர்த்து தான் கொடுத்தீங்க. நான் கேட்குறேன், ஒரே நிமிஷம். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற மாநிலங்களை ஆளக்கூடிய எந்த கட்சி பிரதிநிதி இந்த கூட்டத்தில் இருந்தாங்க? ஒரு நிமிஷம். காஷ்மீர் 2 கட்சி எதிரெதிரான கட்சி. மெஹபூபா முஃப்தியார். அதை விட்டுருங்க இதயத்துல்லா, நான் தெளிவா நேரடியான கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற மாநிலங்களை ஆளக்கூடிய எந்த கட்சி அந்த கூட்டத்தில் இருந்தது? எந்தெந்த கட்சி மாநிலங்களை ஆளுதுன்னு சொல்லுவோம். எந்த கட்சியும் இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க கபில் சிபல் போன்ற இண்டிபெண்டன்ட்டை சேர்த்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில இருந்து 3 கட்சி பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கிறீங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து 2 எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்தியா கூட்டணிக்கு என்ன வலிமையான முகம் அங்க இருக்கு? நீங்க என்ன வலிமையை மக்கள்கிட்ட கடத்த பாக்குறீங்க? ஒரு கட்சினா எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக ஆட்சியில் இல்லாம இருந்த காலம் உண்டு இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத காலம் உண்டு இல்லையா? அதுக்காண்டி ஆட்சியில் இருக்க கட்சி மட்டும் தான் கட்சி. விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் கட்சி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாவேகா ஏன் சேர்த்துக்கல சொல்லுங்க. இந்தியா கூட்டணி முறை என்ன தெரியுமா? இந்த கூட்டணியில் அதை பேசினாங்க. நாம இந்த புது கட்சியை சேர்க்கலாமா? சேர்க்கலாம். அப்ப அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க. இதுதான் இந்தியா கூட்டணி. நீங்க முத அழைப்பு கொடுத்து ராகுல் காந்தி போய் கையை தூக்கி நிறுத்திட்டாரு. அப்புறம் இனிமேல் நீங்க அழைப்பு கொடுத்து அடுத்த கூட்டணி போகணுமா? போக வேண்டியதானே? இந்தியா கூட்டணி வேற, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது வேற. இப்ப இந்தியா கூட்டணி முதல் கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? ஏன் அவங்கள கூப்பிடலன்னு. அதுக்கு இந்தியா கூட்டணியுடைய வரைமுறைகளை நான் சொன்னேன். என்ன வரைமுறை இருக்கு? அதான் எந்த கூட்டணி எந்த கட்சியை சேர்த்தாலும் எல்லா கட்சிகிட்ட கேட்டுதான் நடக்கணும். பெரிய மனப்பானைங்க இங்க வராது. நாங்க இப்ப கேட்டுட்டோம், தாவேக்காவை சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நாங்க சொல்ல போறோம். அவங்க வர்றது வராது, அவங்க எப்படி திமுக வரல, திமுக இருந்தாங்க வரல, ஆம் ஆத்மி இருந்தாங்க இன்னைக்கு வரல, நாளைக்கு எதுவும் நடக்கலாம். தாவேக்காவை நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அவங்க வர்றது வராது அவங்க விருப்பம். அதனால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். எங்க இந்தியா கூட்டணி என்பது ஒன்றா இருக்குது. இதை வந்து சிண்டு முடித்து அதை வந்து ஒண்ணுமில்லாம பார்த்தது தோல்வி, தொடர் தோல்வி. இங்க உள்ள கூட்டணியில மட்டும், இந்தியா கூட்டணியிலும் நீங்க தோல்வி. அப்ப கும்முடி பூண்டி தாண்டி உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைங்கிறது வெளிச்சமாயிருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனிமையாவது
பிற கட்சிகளை அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது என்பதை விட்டு விடுங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், திமுக சாதாரண கட்சி இல்லை. நாளைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். திமுக அதுக்கு என்ன செய்யணும்னா, மக்களை ஏமாந்துட்டாங்க, மக்கள் மோசம் போயிட்டாங்கன்னு நம்ம சொன்னா, அந்த மக்கள் தான் இன்னைக்கு ஒரு புது ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்சியை நீங்க நம்ம கேவலமா பேசுவது மக்களை கேவலமா பேசுற மாதிரி தான்.